ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 6/4/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு தாசன் மற்றும் அதிகாரி ஆத்மாக்களின் லட்சணம். இன்று பாப்தாதா ராஜ ரிஷிகளினுடைய தர்பாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜா அப்படின்னா அதிகாரி மற்றும் ரிஷி அப்படின்னா அனைத்தையும் தியாகம் செஞ்சவங்க, தியாகி மற்றும் தபஸ்வி. ஆகையினால பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளை அதிகாரி ஆத்மா மற்றும் கூடவே மகா தியாகி ஆத்மா, இந்த இரண்டையும் வாழ்க்கையில பிரத்யட்ச சொரூபத்துல எந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதிகாரி மற்றும் தியாகி இரண்டிலும் சமநிலை இருக்கணுங்கிறாங்க பாப்தாதா. அதிகாரியும் முழுமையா இருக்கணும், மேலும் தியாகியும் முழுமையா இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தே இருக்க முடியுமா அப்படின்னு பாபா கேள்வி கேட்கிறார். இதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க அனுபவிகளாகவும் இருக்கிறீங்க. தியாகம் இன்றி ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியுமா? சுயத்தினுடைய அதிகாரம், அதாவது சுய ராஜ்யத்தை அடைய முடியுமா? தியாகம் செஞ்சீங்க, அதனால்தான் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகியிருக்கீங்க. இதுவோ அனுபவம் இருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தியாகத்தினுடைய சூத்திரத்தை முன்பும் சொல்லி இருக்கிறோம். அதாவது தியாகத்தினுடைய முதல் அடி தேக உணர்வினுடைய தியாகம். எப்போ தேக உணர்வினுடைய தியாகம் ஆகிடுது அப்படின்னா அடுத்து தேகத்தினுடைய அனைத்து உறவுகளினுடைய தியாகம். எப்போ தேக உணர்வு விடுபட்டுடுது அப்படின்னா என்னவாகிடுறீங்க? ஆத்மா உடலற்றவர் மற்றும் எஜமானன். தேகத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டு, அதாவது ஜீவன் முக்த் ராஜ்ய அதிகாரி. எப்பொழுது ராஜ்ய அதிகாரியாக ஆகிட்டீங்களோ அப்போ அனைத்து விதமான அடிமைத்தனமும் முடிவடைஞ்சிடுது. ஏன்னா தேகத்தினுடைய தாசனிலிருந்து, அதாவது வேலையாளிலிருந்து தேகத்தினுடைய எஜமானனாக ஆயிட்டீங்க. அடிமைத்தனம் விடுபட்டுடுச்சு. தாசன் மற்றும் அதிகாரி இரண்டு நிலைகளும் சேர்ந்தே இருக்க முடியாது. அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் மனதால, முகத்தினால சோர்வா இருக்கிறது. சோர்வு அடைவது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். மற்றும் அதிகாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க சுயராஜ்ய அதிகாரியினுடைய அடையாளம். அதாவது மனம் மற்றும் உடலால எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது. தாசன் அப்படிங்கிறவங்க எப்பொழுதுமே நிலை குலைந்து இருப்பாங்க. ராஜ்ய அதிகாரி எப்பொழுதும் சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்க. தாசன் சின்னஞ்சிறு விஷயத்துல மற்றும் ஒரு நொடியில குழப்பம் அடைஞ்சிருவாங்க. ஆனா அதிகாரி எப்பொழுதும் தன்னை சௌகரியமாக இருப்பதாக அனுபவம் செய்வாங்க. இந்த அடையாளங்களினால நான் யார் அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செஞ்சு பாருங்கிறாங்க பாபா. நான் தாசனா இருக்கிறேனா அல்லது அதிகாரியா இருக்கிறேனான்னு ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு நபரும், எந்த ஒரு சாதனமும், வாயுமண்டலமும் மரியாதையை மீறி, அதாவது ஞானத்திலிருந்து விலகி தொந்தரவு செய்வதில்லையே. அப்படி தாசன் அப்படின்னா தொந்தரவு அடையிறவங்க, மற்றும் அதிகாரி அப்படின்னா எப்பொழுதுமே மாஸ்டர் சர்வ சக்திவான், விக்ன விநாசக்குடைய நிலையினுடைய மதிப்பு மரியாதையில நிலைத்திருக்கிறவங்க.
சூழ்நிலை, நபர் மற்றும் சாதனங்கள் மரியாதையாக இருந்து மகிழ்ச்சியுடன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தாசன் ஆத்மா எப்பொழுதும் தன்னை பரீட்சையின் அறையில் இருப்பதாக அனுபவம் செய்வாங்க. அதிகாரி ஆத்மா படகோட்டி ஆகி படகை மிகவும் மகிழ்ச்சியோடு சோதனையினுடைய அலைகளோடு விளையாடிக்கொண்டே கடந்து செல்வாங்க. தாச ஆத்மாக்களினுடைய கர்ம லீலைகளை பார்த்து பாப்தாதா இரக்கத்தின் கூடவே புன்சிரிப்பு செஞ்சிட்டும் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல கூட சிரிப்பூட்டும் ஒரு கதை சொல்றாங்க இல்லையா? தாச ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு கதை நினைவிருக்குதான்னு கேட்குறாங்க. கூறியிருந்தோம் இல்லையா? எலி வருது, எலியை விரட்டியாச்சு அப்படின்னா பூனை வந்துடுது. பூனையை விரட்டினதுக்கு அப்புறம் நாய் வந்துடுது. ஒன்று அகற்றுனா இன்னொன்று வந்துடுது, இன்னொன்று அகற்றுனா மூன்றாவது வந்துடுது. இந்த கர்ம லீலையில பிஸியாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. ஏன் அப்படின்னா தாச ஆத்மாக்கள் சில நேரம் கண் அப்படிங்கிற எலி ஏமாற்றிடுது, சில நேரம் காது அப்படிங்கிற பூனை ஏமாத்திடுது, சில நேரம் தீய சமஸ்காரம் அப்படிங்கிற சிங்கம் தாக்கிடுது. மேலும் பாவம் அந்த தாச ஆத்மா அவங்களை அகற்றி அகற்றி உதாஸ் அதாவது சோர்வடைஞ்சிடுறாங்க. ஆகையினால பாப்தாதாவுக்கு இரக்கம் வருதுன்னு சொல்றாங்க. கூடவே புன் சிரிப்பும் வருதான். ஆசனத்தை ஏன் விடவே செய்யறீங்க? தானா வழிக்கிடுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நினைவு அப்படிங்கிற காந்தத்தினால தன்னை அந்த ஆசனத்துல உறுதியாக அமர வச்சிட்டீங்க அப்படின்னா வழுக்காது. வேறு என்ன செய்யறாங்க? பாப்தாதாவுடைய எதிரில் வேண்டுதல்களினுடைய நீல அகல கோப்புகளை வச்சிடுறாங்க. சிலர் 1 மாத பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் போடுறாங்க. சிலர் 3 மாதங்களாக மேலே கீழே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் 6 மாதங்களாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வித மாற்றமும் இல்லைன்னு சொல்றாங்க. இத்தனை வேண்டுதல்கள் ஒன்றாக சேர்த்து கோப்பு ஆயிடுது. ஆனா எவ்வளவு பெரிய கோப்போ அந்த அளவு அபராதம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க சொல்றாங்க பாபா. கோப்பு பெருசா இருந்தா அந்த அளவுக்கு அபராதம் கொடுக்கணும், அதனால யோசிச்சுக்கிங்கன்னு சொல்றாங்க. ஆகினால் வேண்டுதல்களை அகற்றுவதற்கான சுலபமான சாதனம் எப்பொழுதும் தந்தையின் விருப்பத்தின்படி நடந்துக்குங்க. என்னுடைய விருப்பம் இது அப்படின்னா அது உங்களது மன விருப்பம். அது வேண்டுதல்களுடைய கோப்பை உருவாக்கிடுது. எது தந்தையினுடைய விருப்பமோ அது என்னுடைய விருப்பம். தந்தையினுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொரு ஆத்மாவும் எப்பொழுதும் சுப சிந்தனை செய்பவரா, அனைவருக்காகவும் எவ்வித மாற்றமும் இல்லை. எப்பொழுதும் சுப சிந்தனையில் இருக்கக்கூடிய தனக்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகணும். இந்த விருப்பத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டே எந்த கடினமும் இன்றி நடந்து கொண்டே இருங்க. எப்படி கண்ணை மூடிக்கொண்டு போய்கொண்டே இருங்க என்று சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி ஆகாதே என்ற இந்த கண்ணை திறக்காதீங்க. இந்த வீணான சிந்தனையினுடைய கண்ணை மூடி தந்தையின் விருப்பம், அதாவது தந்தையின் அடிக்கு பின்னால் அடி வைத்து சென்று கொண்டே இருங்க. பாதத்துக்கு மேல் பாதம் வைத்து செல்வது கஷ்டமாக இருக்குமா, சுலபமா இருக்குமான்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடங்க. சகோதரியை பின்பற்றுவது, சகோதரனை பின்பற்றுவது என்ற அந்த புதிய காலடியை எடுத்து வைக்காதீங்க. இதன் காரணமாக அடைய வேண்டிய இலக்கிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆயிடுவீங்க. மரியாதை கொடுங்க, ஆனால் பின்பற்றி நடக்காதீங்க. விசேஷம் மற்றும் குணத்தை ஏற்றுக்குங்க, ஆனால் உங்களுடைய காலடி தந்தையின் காலடி மேல் இருக்கணும். தேவையான நேரத்துல தனக்கு சுயநலமான விஷயங்களை எடுக்காதீங்க. சுயநலமான விஷயங்களும் மிக மன மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அந்த வாக்கியங்களை பின்பு சொல்வோம். ஏன்னா பாப்தாதாவிடமோ
அனைத்து சேவை நிலையங்களுடைய செய்தி வருது, முழு உலகத்தினுடைய செய்தி வருது. ஆகையினால தாச ஆத்மாவாக ஆகாதீங்க. இது மிக சிறிய கர்மேந்திரியங்கள். கண்ணு காது எவ்வளவு சிறியது, ஆனா இவைகள் எவ்வளவு பெரிய வலையை விரிச்சிருது. எப்படி சின்ன சிலந்தியை பார்த்திருக்கீங்க, அது எவ்வளவு சிறியதாக இருக்குது, ஆனா அதனுடைய வலை எவ்வளவு பெரியதாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு கர்ம இயந்திரத்தினுடைய வலையும் அவ்வளவு பெரியது. அந்த மாதிரி வலையில மாட்ட வச்சிடும். நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கூட தெரியாது. இது அந்த மாதிரியான மந்திர வேலை. அது ஈஸ்வரிய உணர்விலிருந்து, ஈஸ்வரிய மரியாதையிலிருந்து மூர்ச்சை ஆனவராக ஆக்கிடுது. வலையிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள் எவ்வளவுதான் அந்த தாச ஆத்மாக்களுக்கு உணர வைத்தாலும் மூர்ச்சையானவருக்கு என்ன உணர்வு ஏற்படும்? ஸ்தூல ரூபத்துல கூட மூர்ச்சையானவரை எவ்வளவுதான் அசைச்சாலும், எவ்வளவுதான் புரிய வச்சாலும், பெரிய பெரிய மைக்கை காதுகளில் வைத்தாலும் அவரால் கேட்க முடியுமா? அதே மாதிரி தான் இந்த வலையும் உணர்விழக்க வைத்தது. பிறகு என்ன சொல்றாங்க? உணர்விழந்த நிலையில சிலர் அதிகமாக பேசவும் செய்கிறாங்க. ஆனா அந்த பேச்சு எப்படி இருக்கும்? அர்த்தமற்றதாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக உணர்வு இழந்த நிலையில தன்னை தெளிவுபடுத்துவதற்காக பல விஷயங்கள் சொல்வாங்க. ஆனா அவை அர்த்தமற்றதாக இருக்கும். 2 மாதத்தின் 6 மாதத்தின் பழைய விஷயம் அங்கே உள்ள விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியானது இந்த ஆன்மீக உணர்விழந்த நிலை. விஷயமும் மிக சிறியதாக இருக்கும், ஆனால் மூர்ச்சையான நிலையும் மிக பெரியதாக இருக்கும். இதிலிருந்து விடுபடுவதற்கும் நீண்ட காலம் ஆகும். அப்படின்னா வலையின் ஒவ்வொரு கம்பியையும் துண்டிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. வலையை எப்பொழுதாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கண்காட்சி படங்கள்ல இருக்குது. வலையை அழிச்சிடுங்க. சிலந்தியும் தன்னுடைய வலையை முழுமையாகத்தானே சாப்பிட்டுடும். அந்த மாதிரி விஸ்தாரத்தில் போகாம விஸ்தாரத்துக்கு புள்ளி வச்சு புள்ளியில உள்ளடக்கிடுங்க, புள்ளி ஆகிடுங்க, புள்ளிட்டுடுங்க, புள்ளியிலே நிரம்பிடுங்க. அப்போ இந்த முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் உள்ளடங்கிடும். மேலும் நேரம் மிச்சமாயிடும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. புள்ளியாகிய புள்ளியினுடைய அன்பில் ஐக்கியமாகிடுவீங்க. ஆகினால வலையில மாட்டிக்கொண்டு உணர்விழந்த நிலையில இருப்பது நல்லதா, அல்லது புள்ளியாகிய புள்ளியினுடைய அன்பில் ஐக்கியமாகி இருப்பது நல்லதா? ஆக தந்தையினுடைய விருப்பம் என்ன ஆச்சு? அன்பில் ஐக்கியமாயிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. எப்போ மரத்தின் பரிவர்த்தனை கண்டிப்பாக ஆகணும் என்று இருக்குது அப்படின்னா, மரத்தினுடைய இறுதியில் என்ன இருந்துருது? தொடக்கமும் விதை, முடிவும் விதை தான் இருக்குது. இப்போ இந்த பழைய மரத்தினுடைய பரிவர்த்தனையின் நேரத்தில் மரத்தின் மேல் மாஸ்டர் விதை ரூப நிலையில நிலைச்சிடுங்க. புள்ளிதான் விதை. முழு ஞானம், குணங்கள், சக்திகள் அனைத்தின் கடல் புள்ளியில நிரம்பிடுது. இதைத்தான் தந்தைக்கு சமமான நிலை அப்படின்னு சொல்றது. தந்தை கடலாக இருந்த போதும் புள்ளியாக இருக்கிறார். அந்த மாதிரி மாஸ்டர் விதை ரூப நிலை எவ்வளவு பிரியமானது. இதே நிலையில எப்பொழுதும் நிலைச்சிருங்க. என்ன செய்யணும் புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாருங்க, 2 மண்டலங்களினுடைய விசேஷமும் இதுதான். கர்நாடகம் அப்படின்னா நாடகத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ அன்புல ஐக்கியமாகிடுங்க. மேலும் யூபியிலும் நதிகள் அதிகம் இருக்கும். நதிகள் எப்பொழுதும் கடல்ல சென்று கலந்துடும். அப்படி நீங்க கடல்ல கலந்துடுங்க, அதாவது அன்புல ஐக்கியமாயிடுங்க. பாபா சொல்றாங்க, இருவரிடமும் விசேஷம் இருக்குது. ஆகையினால மதிப்புடன் அன்புல ஐக்கியமான நிலையில எப்பொழுதுமே அமர்ந்துருங்க. மேலே கீழே போகாதீங்க. வருவது போவதனுடைய அலைவதை இப்பொழுது
முடிச்சிட்டிங்க இல்லையா? இப்பொழுது சௌகரியமாக மதிப்புடன் அமர்ந்துடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அனைத்து அதிகாரம் நிறைந்த மற்றும் அனைத்தையும் தியாகம் செய்த, எப்பொழுதும் மூர்ச்சை இழந்த நிலையின் வலையிலிருந்து விடுபட்டு வருவது போவதிலிருந்து விடுபட்ட மாஸ்டர் வித்யரூப நிலையில் அன்பில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ராஜரிஷி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் தன்னை சேவைக்கு பொறுப்பான ஆத்மா எப்பொழுதும் தன்னை சேவைக்கு பொறுப்பான ஆத்மா நான் அப்படின்னு புரிஞ்சு நடந்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பொறுப்பில் இருக்கும் ஆத்மா அப்படின்னு புரிந்துக்கிறதுனால எப்பொழுதுமே 2 விசேஷங்கள் வெளிப்படையான ரூபத்தில் தென்படும். எப்பொழுதும் பணிவாக இருப்பதன் மூலம் உருவாக்கும் காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதும் திருப்திங்கிற பழத்தை அறிந்து கொண்டே அருந்திக்கொண்டே மற்றவர்களுக்கும் அருந்த கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி நான் ஒரு பொறுப்பாளன் அப்படின்னு நினைக்கிறதுனால விலகி இருப்பவராகவும் தந்தையினுடைய அன்புக்குரியவராகவும் அனுபவம் செய்வீங்க. நான் செய்தேன் அப்படிங்கிற இதையும் ஒருபொழுதும் வர்ணனை செய்ய மாட்டாங்க. நான் அப்படிங்கிற வார்த்தை முடிவடைஞ்சிடும். நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா அப்படின்னு இருக்கும். அப்படி பாபா பாபா அப்படின்னு சொல்கிறதுனால அனைவரின் புத்தி தந்தையின் பக்கம் போயிடும். யார் பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்களோ அவங்க பக்கம் புத்தி ஈடுபடுறதுனால வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு விசேஷமாக சக்தியினுடைய அனுபவம் ஆகும். ஏன்னா சர்வ சக்திவானோடு யோகா ஏற்பட்டுடும். சக்தி ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் செய்வாங்க. இல்லை அப்படின்னா பலகீனமானவராகவே இருந்துடுவாங்க. ஆகினால பொறுப்பாளர் அப்படின்னு புரிந்து நடந்து கொள்வது தான் சேவாதாரியினுடைய விசேஷம். பாருங்க, அனைவரையும் விட மிகப்பெரிய சேவாதாரி தந்தை தான். ஆனால் அவருடைய விசேஷமே இதுதான். தன்னை ஒரு கருவி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். எஜமானனாக இருந்த போதிலும் கருவி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். கருவி அப்படின்னு நினைக்கும் காரணத்தினால அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிட்டார். எனவே நான் கருவி, விலகி இருப்பவன், அன்பானவன் அப்படிங்கிற இதை எப்பொழுதும் நினைவில் வச்சு நடந்துக்குங்க. சேவையும் அனைவரும் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த லாட்ரியோ கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த கிடைத்திருக்கும் லாட்ரியை எப்பொழுதும் அதிகரிப்பதா அல்லது அந்த அளவு மட்டும் வைத்து கொள்வதா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. தந்தையும் கொடுத்துட்டார். அதிகரிப்பது உங்களுடைய வேலை. பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தை ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறார். சிலர் பாதுகாத்து அதை அதிகரிக்கிறாங்க, சிலர் செய்வதில்லை. இதன் காரணமாக வரிசை எண் உருவாயிடுது. ஆகையினால பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதும் தன்னை முன்னேற்றம் அடைய செஞ்சுக்கிட்டே மற்றவர்களை முன்னேற்றி கொண்டே இருங்க. மற்றவர்களை முன்னேற்றுவது தான் தான் முன்னேறுவது. எப்படி தந்தையை பாருங்க. தந்தை தாயை முன்னுக்கு வைத்தார், இருந்தும் நம்பர் 1 நாராயணனாக ஆனார். அவர் 2ஆம் நம்பர் லட்சுமி ஆனார். ஆனால் முன்னேற வைத்ததுனால இவர் முன்னேறினார். முன்னேறுவது அப்படின்னா பின்னடைவது கிடையாது. பிறரை முன்னேற்றுவது, அதுதான் முன்னேறுவது. அனைத்து சேவாதாரிகளும் மிக நன்றாக உழைச்சிட்ருக்கீங்க. உழைப்பை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாங்க. ஆனால் கருவி அப்படின்னு புரிஞ்சு சேவை செஞ்சீங்க அப்படின்னா சேவையின் பலனாக 1க்கு 4 மடங்கு ஆகிடும். தந்தைக்கு சமமான ஆசனம் கிடைச்சிருக்குது. இப்போ இதே ஆசனத்தில் அமர்ந்து சேவையை வளர செய்யுங்கிறாங்க பாபா. நல்லது. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. விசேஷ ஆத்மா ஆவதற்காக
பாபா சொல்கிறாங்க, எல்லாருடைய விசேஷங்களை நீங்கள் பாருங்க அப்படின்னு. பாப்தாதா எப்பொழுதுமே குழந்தைகளுடைய விசேஷங்களினுடைய மகிமை தானே பாடுறாங்க. எப்படி தந்தை அனைத்து குழந்தைகளுடைய விசேஷங்களை பார்க்குறாங்க, அதே மாதிரி குழந்தைகள் நீங்கள் விசேஷ ஆத்மாக்களும் அனைவருடைய விசேஷங்களை பார்த்துக்கிட்டே தன்னை விசேஷ ஆத்மா ஆக்கிக்கிட்டே இருங்க. விசேஷ ஆத்மாக்களுடைய காரியம் விசேஷத்தை பார்ப்பது மற்றும் விசேஷம் ஆகிறது. விசேஷ ஆத்மாக்களுடைய காரியம் பாபா சொல்றாங்க, விசேஷத்தை பார்க்கிறது மற்றும் விசேஷமாக ஆகிறது. எப்பொழுதாவது எந்த ஆத்மாவினுடைய தொடர்புல வரீங்க அப்படின்னா அவங்களுடைய விசேஷத்தின் மேல்தான் பார்வை செல்லணும். எப்படி தேனீக்களினுடைய பார்வை மலர்கள் மேல் இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய பார்வை பிறரது விசேஷங்களின் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவை பார்த்து எப்பொழுதும் ஆஹா சிரேஷ்ட ஆத்மா ஆஹா அப்படின்னு மகிமை பாடிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவை பார்த்து எப்பொழுதும் ஆஹா சிரேஷ்ட ஆத்மா ஆஹா அப்படிங்கிற மகிமை பாடிக்கிட்டே இருங்க. ஒருவேளை மற்றவர்களுடைய பலகீனத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் பலகீனமாக ஆயிடுவீங்க. ஆகினால உங்களுடைய பார்வை ஒருபொழுதும் பலகீனம் அப்படிங்கிற கற்களின் மேல் போகக்கூடாது. நீங்கள் புனித அன்னப்பறவைகள், எப்பொழுதும் குணம் அப்படிங்கிற முத்தையே பொறுக்கிட்டு இருங்கிறாங்க பாபா. அடுத்ததாக பாபா சொல்றாங்க, நேரம் மற்றும் தன்னுடைய மகத்துவத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா நீங்க மகானாக ஆயிடுவீங்க. சங்கமயுகத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும் முழு கல்பத்திற்கான பிராப்தியை உருவாக்குவதற்கான ஆதாரம். அந்த மாதிரி நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீங்களா? எப்படி நேர மகானாக இருக்குது, அதுபோல நீங்களும் மகான் ஆவீங்க. ஏன்னா பாப்தாதா மூலமா ஒவ்வொரு குழந்தைக்கும் மகான் ஆத்மா ஆவதற்கான ஆஸ்தி கிடைச்சிருக்கு. ஆகையினால தன்னுடைய மகத்துவத்தையும் தெரிந்து ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் மகானாக செய்யுங்க. எப்பொழுதும் நான் மகான் தந்தையினுடைய குழந்தை, மகான் ஆவேன் அப்படிங்கிற இந்த நினைவிலேயே இருங்க. இதன் மூலம்தான் எந்த அளவு சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்க விரும்புறீங்களோ அந்த அளவு உருவாக்க முடியும். சங்கம யுகத்துக்கு இதுதான் வரதானம். தந்தை மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களோடு எப்பொழுதும் விளையாடிக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் வாயிலிருந்து ரத்தினம் தான் வெளியாகணும். மனதில் ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தாரணை சொரூபமானவராக இருங்க. இது மகான் நேரம், நான் மகான் ஆத்மா அப்படிங்கிற இதை எப்பொழுதும் நினைவில் வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க, அனைத்து பிராப்திகளின் குஷியில் பறந்து கொண்டே லட்சியத்தை சென்றடையக்கூடிய நினைவு சொரூபமானவராக ஆகுக. அனைத்து பிராப்திகளின் குஷியில் பறந்து கொண்டே லட்சியத்தை சென்றடையக்கூடிய நினைவு சொரூபமானவர் ஆகுக. நினைவு சொரூபமானவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாப்தாதா சொல்றாங்க, எல்லா பிராப்திகளினுடைய குஷியில பறந்துகிட்டே லட்சியத்தை சென்றடையணும். பிராமண வாழ்க்கையில தொடக்கத்துல இருந்து இதுவரையிலும் என்னென்ன பிராப்திகள் ஆகியிருக்குதோ அவற்றினுடைய பட்டியலை நினைவில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சார ரூபத்தில் பிராப்தி இல்லாத ஒரு பொருள் கூட பிராமண வாழ்க்கையில் இல்லை. மேலும் இவை அனைத்தும் அழியாத பிராப்திகள் என்றுதான் சொல்வீங்க. இந்த பிராப்திகளினுடைய நினைவு வெளிப்படும் ரூபத்தில் இருந்தது அப்படின்னா, அதாவது அதனுடைய நினைவு சொரூபம் ஆனீங்க அப்படின்னா குஷியில் பறந்துக்கிட்டே லட்சியம் வரை சுலபமாகவே சென்றடைஞ்சிருவீங்க. பிராப்தியினுடைய குஷி ஒரு பொழுதும் கீழே குழப்பத்தில் கொண்டு வராது. ஏன் அப்படின்னா நிரம்பிய நிலை ஆடாததாக ஆக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்லோகன்,
பிந்து சொரூபத்தின் நினைவில் இருப்பதற்காக ஞானம், குணம் மற்றும் தாரணையில கடலாகுங்க. ஞானம், குணம் மற்றும் தாரணையில கடலானா பிந்து சொரூபத்தினுடைய நினைவில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.